மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் தேர்தல் அறிக்கையிலே கொடுப்பதாக சொன்னீர்கள், ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். நான் இதுக்கு ஏற்கனவே அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன். இருந்த போதிலும் அவர் கேட்டதால் மீண்டும் பதில் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்திலே சன்னரகத்துக்கு 1960 ரூபா தான் குவிண்டாலுக்கு, இன்னைக்கு 2310 ரூபா தர்றோம். அதே மாதிரி நான் சொல்ற கேட்டு உட்கார்ந்துட்டு அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். உறுப்பினர்கள் உட்கார்ந்துட்டு பேசக்கூடாது. அதாவது 1960 ரூபாய் சன்னரகத்துக்கு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க 2310 ரூபாய் தர்றோம். எதிர்க்கட்சி தலைவர் பேசிடுவாங்க. கோரத்தா சட்டம் போடுறது நாட்கள் 1960 ரூபா இருந்தது, இன்னைக்கு 2310 ரூபா தர்றோம். 190 ரூபா தான் 2500 ரூபாய்க்கு பாக்கி. அதே மாதிரி பொது ரகத்துக்கு 1945 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 2265 ரூபா தர்றோம். அதனால எங்களுக்கு ஆட்சி 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் 2016 11 எத்தனையோ தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, அதெல்லாம் முழுமையாக நிறைவேற்றிட்டு இல்லை. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமல்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கிறார். நான் உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். அதாவது 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் சமயத்தில் சொல்லல. ஆனால் இன்னைக்கு 18 லட்சம் குழந்தைகள் 31,000 தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டு நாங்கள் செஞ்சிருக்கோம், அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னுயிர் காக்கின்ற 48, அது தேர்தல் சமயத்தில் நாங்கள் சொல்லல. சொல்லாத வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி அதில் 6 விபத்தில் சிக்கினா அவரை காப்பாற்றுவதற்கு 48 மணி நேரத்துக்கு ஆகின்ற செலவை 1 லட்சம் ரூபாய் செலவை மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏற்று இன்னைக்கு இதுவரை 2 லட்சம் பேர் உயிரை காப்பாற்றியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர்கள். எனவே நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கண்டிப்பாக இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு வழங்கும். அதில் நீங்கள் ஐயப்பாடு எழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.